ஹாய். நம்ம கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஸ்லீவ்லெஸ்ஸில் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வியாபாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம யாருக்குமே முழுசாக தெரியாது. ஒரு சைடை மட்டுமே பார்த்து நம்ம எதுவுமே பேசவும் கூடாது. அது ரொம்ப தப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போடுறது போடக்கூடாது அப்படிங்கிறது அந்தந்த பொண்ணோட இண்டிபெண்டன்ட். அதில் யாருமே தலையிடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நடக்கிற இடத்துல வீடியோஸோ அன்னெசரியாக ஃபோட்டோஸோ இந்த மாதிரியான எடுத்துகிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க தொழில் பண்ணுற இடம் அது வந்து ஒரு கோயில் மாதிரி. அந்த இடத்துல போயிட்டு நம்ம அன்னெசரியாக தேவையில்லாத வீடியோஸ்லாம் எடுக்கிறதுங்கிறதும் தப்பான ஒரு விஷயந்தான். ஸோ இதில் என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணை கண்டிக்கிறது அப்படிங்கிறது எப்படி உரிமை இல்லையோ, அதே மாதிரி ஒரு தொழில் நடக்கிற இடத்துல போயிட்டு அன்னெசரியாக நம்ம வீடியோஸ் எடுத்து அதை நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்காக போட்டு அதை பேசணும், அதை பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, யூடியூபர்ஸும் சரி, தேவையில்லாத ஒன்றை பேசி அதை கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேசி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஒவ்வொரு பொண்ணுக்குமே தெரியும். அதே மாதிரி தொழில் நடக்கிற இடத்துல தேவையில்லாமல் வீடியோஸ் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து என்னோடய ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.